Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Sense Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ், கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம், எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத பேஸ் பண்ணி, அதாவது எஸ்எம்சி ஸ்மார்ட் மணி கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எங்கே பை இருக்குது, எங்கே செல் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த யூடியூப் சேனலில் டெய்லியும் அப்லோடு வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நம்மளோட எஸ்எம்சி ஃபுல் அண்ட் ஃபுல் கோர்ஸ் அண்ட் ஐசிடி அண்ட் நிறைய ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜிஸ், அப்புறமா வந்து இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜிஸ், நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம லான்ச் பண்ண போகிறோம் கம்மிங் அக்டோபர். ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் நான் வந்து லான்ச்சிங் டேட் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணி ஒரு வீடியோ வந்து நான் லான்ச் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக யூடியூப்பில் டச்சில் இருங்க. ஸோ ரொம்ப லிமிட்டட் ஸ்லாட் மட்டும்தான் நான் எடுப்பேன். ஸோ லிமிட்டட் ஸ்லாட் மட்டும்தான் எடுக்கிறத நான் முடிவு பண்ணியிருக்கேன். நிறைய பேர் எடுக்கிறதா முடிவு பண்ணலை, ஓகேங்களா? ஸோ அதனால் பாருங்கள். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரோயிஸ்டியை பற்றி நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட சின்ன ஒரு அனலைசிஸ் வந்து நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ அதை வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், நிறைய நாலேஜ் வந்து கிடைக்கும். அப்புறம் வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட இப்போ நான் போட்டுட்ருக்கிற ஹார்ட் ஒர்க், இந்த யூடியூப்பில் நான் கொடுத்துட்ருக்கிற என்ட்ரிஸ் அண்டு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ், இந்த ஹார்ட் ஒர்க்குக்கு நான் போடுற வீடியோஸுக்கு உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சைட்லேருந்து எனக்கு கமெண்டில் ஒரு ஃபீட்பேக் மட்டும் கண்டிப்பாக கொடுங்க, ஓகேங்களா? ஏன்னா நம்மளோட சேனல் வந்து ஆக்சுவலாக சப்போர்ட்டே இல்லாமல் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வீடியோ வந்து இப்போ பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் வந்து பண்ணிடுங்க. லைக் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பார்த்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லாம் பார்த்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, வீடியோ பாருங்கள். சரி ப்ரோ, ஈரோயிஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் பேசியிருக்கோம். கீழே இருக்கக்கூடிய ஒரு டிமாண்ட் எடுத்துகிட்டு மேலே போவோம் அப்படின்ட்டு நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் இந்த ஹையெல்லாம் பிரேக் பண்ணிட்டு மேலே போயிடுவான் அப்படின்ட்டு நம்ம ரொம்ப நாள் பேசிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி இங்கேருந்து மேலே போனால் நம்ம இங்கேருந்து டிமாண்ட்லேருந்து பையெல்லாம் வந்து பண்ணோம். அதுக்கப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக கீழே வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஒரு சப்ளை எடுத்து செல் பண்ணியிருந்தோம், ஓகேங்களா? அப்புறம் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல டிமாண்டில், அதாவது ரீட்ரேஸ்மெண்ட்டில் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் டிமாண்டில் நமக்கு பை கொடுக்காம கீழே போயிட்டான். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு எந்த என்ட்ரியுமே வந்து நம்ம போகலை. இப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், இப்போ மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்ட்ரக்சர்ஸை வந்து இப்போ ஃபார்ம் பண்ணணும், ஓகேங்களா? இப்போது மார்க்கெட் எதுக்காக 2 டைம் லோவை பிரேக் பண்ணியிருக்கான் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்கே ஒரு லோவை வந்து பிரேக் பண்ணியிருக்கான், அடுத்தது இந்த இடத்துல ஒரு லோவை வந்து பிரேக் பண்ணியிருக்கான். நம்மளோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியில் இந்த இடத்துல பிஓஎஸ் பண்ணி, இந்த இடத்துல அகைன் பிஓஎஸ் பண்ணி, இந்த சோச் வந்து பண்ணியிருந்தான். இந்த சோச் ஆக்சுவலாக ஒரு நமக்கு எந்த ஒரு லிக்விடிட்டியும் இல்லாதனால இந்த சோச் வந்து ஆச்சு அப்படின்ட்டு நம்ம பிளான் பண்ணியிருந்தோம், இதை பேசியிருந்தோம். ஸோ நமக்கு இந்த சோச் ஆனதுக்கு ரீசன் இங்கே இன்டியூஸ்மெண்ட் இருக்குது, பட் நோ டிமாண்ட். அப்போது கீழே இருக்கக்கூடிய டிமாண்டை மார்க்கெட் வந்து தேடிட்டு கீழே போயிடும் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம். அதேமாதிரி கீழே வந்துட்டான். கீழே வந்துட்டு எகைன் மேலே போயிட்டான். நம்ம வந்து போட்ட பிளானுக்கு மார்க்கெட் மேலே போயிருக்கணும். எகைன் கீழே வந்து இந்த இடத்துல பிஓஎஸ் பண்ணுறான். டபுள் சோச் வந்து ஆகுது. அப்போது 2 டைம் சோச் ஆகிற அளவுக்கு மார்க்கெட்டில் வந்து செல் ஆர்டர் வந்து அதிகமாக இருக்குது. அப்போது நம்ம இந்த இடத்துல சப்ளை மிட்டிகேஷன் பண்ணலை அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். பட் மிட்டிகேட் பண்ணாமல் 2 சோச் வந்து பண்ணுறான். ஒரு சோச் பண்ணால் ஓகே, அது ஃபேக் சோச்சாக இருக்கும். ஆனால் 2 சோச் பண்ணுற அளவுக்கு சம்திங் என்னமோ இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், எந்த டைம் ஃப்ரேம்லேயாவது இது ஏதாவது பண்ணிட்டு வந்திருக்கான்னு பார்க்கணும். இப்போ பிஓஎஸில் மந்த்லி டைம் ஃப்ரேமில் மேலே எக்ஸ்ட்ரீம் சப்ளை இருக்குது. அது ஃபுல் சைஸ் பாடி கேண்டல். மார்க்கெட் 50%க்கு வர்றதுக்கு சான்சஸ் இல்லை மோஸ்ட்லி, ஓகேங்களா? அதனால தான் இப்போ மார்க்கெட் எப்படி திரும்பி போயிருக்கு. அப்போது மந்த்லியில் மிட்டிகேட் பண்ணனால நமக்கு வீக்லியில் சோச் வந்து கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? இப்போ வீக்லியில் அதை ரீஃபண்ட்மெண்ட் இருக்கான்னு பார்த்தா மேலே இருக்குது, ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு வரல. ஏன்னா இது ஒரு ஃபுல் சைஸ் பாடி கேண்டல், ஓகேங்களா? இப்போது நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி இதுதான் பிஓஎஸ், இது கிடையாது. அப்போ சோச்சுன்றது இந்த விக்கு தானே, புரியுதுங்களா? ஸோ இது எதுவுமே வராது. இப்போ சோச்சுன்றது இந்த விக்கு தான் வந்து நமக்கு சோச். அப்போது வீக்லியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ தான் ஒரு சோச் வந்து நடக்குது, ஓகேங்களா? இது அப்படியே மந்த்லி போயிட்டு நம்ம என்ன ட்ரெண்டில் இருக்கோம் சொல்லுங்கள்.
ப்ரோ அண்ட் கவுண்டர், பை அண்ட் செல். செல்லில் இருக்கும், கவுண்டரில் இருக்கும், சரி பை ப்ரோவில் இருக்கும். ஓகேங்களா? அப்போ நமக்கு ஒரு சோச் இருந்தாலே போதும், சிங்கிள் சோச் வந்து கிடச்சிருச்சு. அப்போது மந்த்லியில் மிட்டிகேட் பண்ணனால தான் மார்க்கெட் வந்து ஃபெயில் ஆகி கீழே வந்திருக்கு அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. சரி, ரைட். இப்போது இந்த இடத்துல சோர்ஸ் கிடச்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? சப்ளைஸ் வந்து பார்க்கணும். இப்போ சப்ளை வந்து பார்க்குறோம். எப்பயும் போல் நம்ம ப்ரீமியம்ஸ் டிஸ்கவுண்ட் வந்து எடுக்கிறோம். மார்க்கெட் டிஸ்கவுண்ட்டில் ஒரு சப்ளை கொடுத்துருக்கான், மேலே ப்ரீமியமில் சப்ளை இல்லை. ஓகேங்களா? அப்போது இந்த டிஸ்கவுண்ட்டில் இருக்கக்கூடிய சப்ளை நம்ம எடுக்கக்கூடாது. மேபி இது ஒரு ஃப்ளிப்பாக இருந்துச்சுன்னா தாராளமாக நம்ம எடுக்கலாம். ஓகேங்களா? அப்போது இந்த பிஓஐஸுக்கு இது மட்டும்தான் டிமாண்ட். இந்த டிமாண்டுக்கு நமக்கு இங்கே மிட்டிகேஷன் இப்படியே போயிட்டு மார்க்கெட் சோர்ஸ் பண்ணாமல் மார்க்கெட் மேலே போயிருக்கான், இதெல்லாம் எடுக்கக்கூடாது. அப்போது இங்கே நமக்கு இருக்கக்கூடிய சப்ளை ஃப்ளிப்பும் கிடையாது, கரெக்டான சப்ளையும் கிடையாது. எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்டா? அப்போது மார்க்கெட் ஃபெயில் ஆகி மேலே போகலாமா? இந்த ஹைக்கு போக வாய்ப்பு இருக்கா? இந்த சப்ளை வந்து கரெக்டான சப்ளை இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன், டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? சரி. அப்போது மார்க்கெட் சோர்ஸ் பண்ணி இங்கே தான் நின்றுட்டுருக்கான். அப்போ இங்கேருந்து நான் இப்படி ஒரு ஃபிப்பு வந்து ட்ரா பண்ணுறேன். அப்போது இப்படி ட்ரா பண்ணும்போது இந்த டிமாண்டுக்கு நமக்கு நான் எதுக்கு ஃபிப்பு ட்ரா பண்ணுறேன்னா, ஒரு லெவலை பார்த்துட்டு பை செல் பண்ணுறதுக்கு இல்லை. இது டிஸ்கவுண்ட்டில், அதாவது ப்ரீமியமில் வர்ற வரைக்கும் மார்க்கெட் எவ்வளோ தூரம் போகலான்றதுக்காக நான் ஐடியாவுக்கு நான் ட்ரா பண்ணுறேன். நம்ம ஃபிப்புனாச்சி ட்ரேடர் கிடையாது. ஓகேங்களா? இந்த இடத்துல இப்படி ட்ரா பண்ணுறேன். இப்போ இது ப்ரீமியமில் இருக்குது. மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு வந்துச்சுன்னா நமக்கு இது ப்ரீமியமாக மாறிடும். அது எப்படி வரணும்னா, அடுத்த ஸ்ட்ரக்சர்ஸ் எதுவுமே மேக் பண்ணாமல் நேராக இப்படி வரணும். வந்துச்சுன்னா இது ப்ரீமியம்க்கு போய் இந்த சப்ளை செட் ஆகிடும். ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் இந்த செல்லர்னால கீழே இப்படி மார்க்கெட் வந்திருக்கு. இப்போ மார்க்கெட் மேலே போச்சுன்னா இந்த சப்ளை இல்லாதனால செல்லர் அடிக்குமான்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா செல்லிங் வந்திருக்கு, சப்ளை இல்லாதனால எகைன் பையர்ஸ் போவாங்க அப்படின்றது நம்ம எடுத்துக்க முடியாது. பையர் வந்தால் தானே பையர் போவாங்க. அப்போ அடுத்த பையர் எங்கே இருக்காங்க? இங்கே தானே இருக்காங்க. புரியுதா நான் சொல்கிறது? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே சப்ளைவே இல்லைன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல சப்ளைவே இல்லை அப்படின்னாலும் மார்க்கெட் வந்து நேராக போய் அடிக்காது. ஏதாவது ஒரு பையர் கண்ட்ரோல் எடுத்தால் தான் மார்க்கெட் போய் மேலே அடிக்கும். ரீசன், இங்கே செல்லர் வந்திருக்காங்கல்ல, மேலே போட்ட செல்னால தான் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. அதே ஈவனாக நமக்கு பை வந்து போடணும். அது எங்கே போடுவாங்க? டிமாண்டில் தான் போடுவாங்க. மேலே வந்த செல்லர் எங்கே வந்திருக்காங்க? மந்த்லியோட சப்ளையில் வந்திருக்காங்க. அப்போ மார்க்கெட் மேலே போகிறதுக்கு டிமாண்ட், கண்டிப்பாக டிமாண்ட் இருக்கணும். ஓகேங்களா? அப்போது இப்போ இங்கே அடித்த செல் ஆர்டருக்கு மார்க்கெட் நேராக இப்படி இந்த சப்ளைக்கு வர்றதுக்கு, சரி இந்த டிமாண்டுக்கு வர்றதுக்கு மார்க்கெட் நல்லாவே ட்ரை பண்ணும். ஓகேங்களா? இந்த டிமாண்டுக்கு வர்றதுக்கு மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணும். இன்கேஸ் இந்த கேண்டல் போயிட்டு இதை போய் மேபி இப்படி தொட்டுட்டு இப்படி வருதுன்னு வைங்களேன், இது பிஓஐஸும் கிடையாது, இந்த இடத்துல பிஓஐஸும் ஆகாது. இப்படி ஒரு சின்னதாக போச்சுன்னா பிஓஐஸ் ஆகாது. மிட்டிகேஷன், மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு மேலே போகுதுன்னா இந்த இடத்துல சப்ளை இல்லாதனால எகெயின் இந்த ஹையை அடிச்சுட்டு ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நடந்தால் நான் சொல்கிற விஷயத்தில் ஏதாவது ஒன்று தான் வந்து நடக்கணும். சப்ளையை தொட்டுட்டு வரணும், இல்லைனா டிமாண்டுக்கு நேராக வந்துடணும். ரைட்டா? அப்போது சப்ளை வந்து தொட்டுட்டு மார்க்கெட்டு மேலேயே போகுது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சப்ளை பிரேக் ஆகிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? அப்படியே ஃப்ளிப் எடுத்து இந்த ஹை வரைக்குமே நம்ம ட்ரேட் பண்ணலாம். இப்போது வீக்லியில் இந்த மூமெண்ட் இருக்குது. டெய்லியில் நமக்கு இந்த இடத்துல ஒரு பிஓஐஸ் வந்து பார்த்தோம் டெய்லியில். ஓகேங்களா? இந்த பிஓஐஸுக்கு இது வந்து சப்ளைவாக எடுத்துக்கிட்டு, இந்த பிஓஐஸ்க்கு இது சப்ளைவாக எடுத்துகிட்டு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியமில் இருக்குது. ஓகேங்களா? இந்த சப்ளை வந்து கொஞ்சம் மேலே ப்ரீமியமில் இருக்குது. ஸோ டெய்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி சப்ளை எடுக்க மாட்டோம், இந்த மாதிரி தான் எடுப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எக்ஸ்ட்ரீம் சப்ளை இருக்குது. ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் இங்கே இப்படி போயிட்டு
இப்படி வருவானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டவுட். ஏன்னா மார்க்கெட் வந்து இப்போ ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கிறது வீக்லியோட இதுக்கு டைம் ஃப்ரேமுக்கு. ஓகேங்களா? அப்போ வீக்லியில் நமக்கு மேலே எந்த ஒரு சப்ளைவும் இல்லை. டெய்லி 4 ஹவர் போனீங்கன்னா நிறைய சப்ளை இருக்கும், அதை பார்க்கக்கூடாது. வீக்லியில் மேலே சப்ளை இல்லைன்னா மேலே போக வாய்ப்பு இல்லை. அப்போது மார்க்கெட் இங்கே ஒரு சப்ளை இருக்குது, இந்த சப்ளைக்கு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. டெய்லியில் போனால் டெய்லியோட இந்த ஸ்ட்ரக்சருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டில் தான் இருக்குது. இது கொஞ்சம் மேலே ப்ரீமியமில் இருக்குது. அப்போது மார்க்கெட் இப்படி போயிட்டும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஆனால் வீக்லியில் இது ஃபெயில் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது இப்போ. ஓகேங்களா? டெய்லியை பார்த்துட்டு 4 ஹவரில் வந்துட்டு இந்த இடத்துல ஏதாவது பை பண்ணி இந்த இடத்துல நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. மார்க்கெட் ஒர்க் ஆகாமல் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் கீழே வர வாய்ப்பு இருக்குது? மார்க்கெட் இப்படியே கீழே விழலாம்ல. இப்போ வந்து வீக்லியில் நமக்கு இங்கே சோச் ஆயிருக்கு ப்ரோ. இந்த சோச்சுக்கு நமக்கு மேலே சப்ளை வந்து இருக்குது, பட் அது வந்து டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? அப்போது டிஸ்கவுண்ட்டில் இருக்குது அப்படின்னா யாருமே வந்து செல் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க இந்த இடத்துல. ஓகேங்களா? அப்போது இங்கே பண்ண செல்லுக்கு மார்க்கெட் இப்படியே வந்துடலாம். ரைட்டா? இப்படியே கீழே வரலாம். இந்த டிமாண்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா இங்கே பிஒய்ஸ் பண்ணாமல் இந்த டிமாண்டுக்கு வந்துருச்சுன்னா இப்போ இது ப்ரீமியம் ஆயிரும். ஓகேங்களா? இந்த டிமாண்டுக்கு வந்துட்டு இங்கேருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கும். ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு இது ப்ரீமியமில் இருக்குல்ல, இப்போ இங்கேருந்து செல் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்படி சொல்கிறேன். ரைட்டா? அண்டர்ஸ்டாண்டா? அப்போது நம்ம வீக்லியில் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இப்படி நடக்க போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது நம்ம லோவர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு 4 ஹவரில் போயிட்டு இந்த இடத்துல பை பண்ணி இந்த சப்ளை வரைக்கும் ஹோல்டு பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா அது வேண்டான்னு நான் சொல்கிறேன். ரீசன், வீக்லியில் மேலே அடித்த செல்லுக்கு மார்க்கெட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்காமலே இப்படி கீழே போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல எந்த ஒரு டிமாண்டுமே இல்லை. மார்க்கெட் அப்படியே ஸ்லிப் ஆகி கீழே போக தான் வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகணும்னா கூட ஏதாவது ஒரு டிமாண்ட் இருந்துச்சுன்னா ஓகே. டிமாண்ட் இல்லாமலே ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும். ஆனால் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு மேலே சப்ளைவே இல்லை. புரியுதுங்களா? மேலே வீக்லியில் சப்ளை இல்லை. சப்ளை இல்லைன்னா என்ன இல்லை ப்ரோ சொல்லுங்க? லிக்விடிட்டி இல்லை. லிக்விடிட்டினா நீங்கள் எதை மென்ஷன் பண்ணுறீங்க? செல்லர்ஸ் இல்லை. ஓகேங்களா? அப்போது வீக்லியில் பார்க்குறீங்க, இந்த இடத்துல தான் செல்லர் வந்திருக்காங்க, இங்கே வரல, எங்கேயுமே வரல. அப்போது இந்த இடத்துல செல்லர் எங்கேயும் வரல, இங்கே வந்திருக்காங்கன்னா இது நம்ம செல் பண்ணக்கூடிய ஏரியாவும் கிடையாது. ஆனால் இங்கே செல்லர் வந்திருக்காங்க. ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. அதனால் மார்க்கெட் என்ன பண்ணுன்னா, இதை செல்லர்ஸ் இல்லாதனால அதை பிரேக் ஈவன் பண்ணுறதுக்கு மேலே போகாமல் மார்க்கெட் நேராக கீழே வர வாய்ப்பு இருக்குது. அப்போ கீழே வந்துட்டா இந்த சப்ளை வந்து கரெக்டான இடத்துக்கு போயிடும். ஓகேங்களா? இது கரெக்டான இடத்துக்கு போனதுக்கப்புறம் மார்க்கெட் இதை ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி எடுத்துட்டு மேலே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து அகைன் செல் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் வந்து இருக்குது. அடுத்த செல்லு இங்கே இங்கே போயிடும். ஏன்னா நமக்கு இங்கே வந்து மிட்டிகேட் பண்ணிவிட்டு இப்படி மேலே போயிட்டு இங்கே எடுக்குதுன்னா நேராக இங்கே வரதான் வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து மார்க்கெட் ஒரு பெரிய பை வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மார்க்கெட் வந்து பையாக வாய்ப்பு இருக்குது. ரீசன் பையாக வாய்ப்பு இருக்குன்ற ரீசன் என்னன்றதை சொல்லுங்கள் ப்ரோ பார்க்கலாம். யாராவது கண்டுபிடிங்க. ஒரு பிஓஎஸ் இருக்குது, உள்ள ரீஃபண்ட்மெண்ட் கூட இல்லை. ஸோ அது கொஞ்சம் ரொம்பவே வீக். அப்போது இதனால தான் நான் சொல்கிறேன் மார்க்கெட் வந்து இங்கே வர வாய்ப்பு இருக்குது. பட் செந்தில் ப்ரோ சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒர்க் ஆகும். ஏன்னா ரீசன்ட்டில் இது எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு எடுக்கும். ஓகேங்களா? மெதுவாக வந்து இது ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு மெதுவாக தான் போவான். மெதுவாக போய் இந்த சப்ளை எடுத்துகிட்டு ஃபோர்ஸாக கீழே வருவான். அதுக்கப்புறம் மந்த்லியில் லிக்விடிட்டி இல்லாதனால இந்த டிமாண்டை எடுத்துகிட்டு மார்க்கெட் மெதுவாக மேலே போக ட்ரை பண்ணும். இதுக்கு கீழே டிமாண்ட்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட்ஸ் இருக்குது. பட் இதை விட ஒரு நல்ல டிமாண்ட் இங்கே இருக்குது. நமக்கு ஒரு நல்ல லிக்விடிட்டியும் இருக்குது. கன்சால்டேட் பண்ணி நமக்கு இதை ஒர்க் பண்ண சான்ஸ் இருக்குது. இதை கன்சால்டேட் பண்ணிவிட்டு அதாவது இந்த கன்சல்டேஷனை ஒரு லிக்விடிட்டியாக எடுத்துகிட்டு இந்த 2 ஸ்ட்ரக்சர்லேருந்து மேலே போக சான்ஸ் இருக்குது. இதுதான் வந்து யூரோ ஹிஸ்டோட மூவ்மெண்ட் ப்ரோ. புரியுதுங்களா? மார்க்கெட் இப்போ என்ன பண்ண சான்ஸ் இருக்குது? என்ன மூவ் ஆகலாம் இப்போது மார்க்கெட்? டைரெக்டாக அப்படியே கீழே வரலாம் ப்ரோ. டைரெக்டாக கீழே வரலாம்.
அவ்வளோதான். அப்படி மேலே போயிருச்சுன்னா, டைரெக்டாக மேலே போயிருச்சுன்னா, கிளிப்பு வச்சு எடுக்கலாம். கிளிப்பு வச்சு அவ்வளோதான். ஹையவே நம்ம டார்கெட் பண்ணலாம். இந்த சப்ளை இப்படி மேலே போயிருச்சுன்னா, சப்ளை மேபி ஃபெயிலியர் ஆகுதான்னு பாருங்க. ஆனா செல் குடுக்காது. செல் குடுத்தாலும் போனீங்கன்னா, எஸ்ல அடிச்சு அப்புறமா கீழ போயிட்டுருப்பான். அதனால ரிஸ்க். ஓகேங்களா? ஏன்னா செல்லர்ஸ் வந்து கம்மியா இருப்பாங்கல்ல இங்க. அதனால அந்த இடத்துல வந்து எஸ்ல அடிச்சு போகும். மேல போயிட்டு இத பிரேக் பண்ணிட்டான்னு வைங்களேன், அவ்வளோதான். அப்படியே நீங்க வீக்லி, டெய்லி 4 ஹவர், 5 மினிட்ல வந்து கூட நீங்க பை போட்டு இந்த இந்த ஹை வரைக்குமே நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்டா? அண்டர்ஸ்டாண்ட் ப்ரோ. அப்ப இப்போதைக்கு அதுல என்ட்ரி எடுக்க முடியாது ஏன் ப்ரோ? முன்ன கீழ வரணும் ஆமா. இல்லைன்னா ஆமா. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ கீழ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ப்ரோ. ஓகே ஒண்ணும் இல்ல. ஓகே ப்ரோ. மார்க்கெட்ல 2 நடக்கணும். கீழ போகணும், மேல போகணும். கீழ வந்தாலும் நமக்கு ரீசன் தெரியுது. மேல போனாலும் ரீசன் தெரியுது. அப்போ இத வச்சுக்கிட்டு நம்ம பை, செல் வந்து பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஆ இந்த சப்ளை வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுமா ப்ரோ? இந்த ஹை வரைக்கும் வெயிட் பண்ணணுமா ப்ரோ? அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா மார்க்கெட் இத பண்ண போறான்றத தான் நம்ம பார்க்குறோம். நம்ம இதுல 1 மினிட்ல கூட போயிட்டு நம்ம என்ட்ரி போடலாம். ஓகேங்களா? ட்ரெண்டே இல்லாம கூட என்ட்ரி போடுற அளவுக்கு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி வச்சிருக்கேன். அத நம்ம அப்கமிங்ல பார்க்கலாம். ஓகேங்களா? ட்ரெண்டே ஓகே ப்ரோ. தேவையில்ல. நார்மலாவே நம்ம பை, செல் வந்து பண்ணிட்டு போலாம். ஸோ, மேபி புதுசா இருக்கவங்களுக்கு இன்னும் யாருக்குமே இது லான்ச் பண்ணல. கொஞ்சம் கொஞ்சம் நான் கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரோ ஹை எஃபிஜின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுத்தீங்க. அது ஜூலை ஃபர்ஸ்ட் அதுவும் அந்த மாதிரி இருக்கும் ப்ரோ. இந்த இதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் நான் ட்ரேடு ஓகேங்களா? ஸோ, இந்த மாரி என்ட்ரீஸ். ஸோ, இது வந்து பாருங்க. இது டிபி, பிரேக் ஈவன், டிபி, எஸ்எல், டிபி, எஸ்எல். அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் ட்ரேட் பண்ணல. இது பாருங்க. இது டிபி, அதுக்கு அடுத்தது இது டிபி 1:43. ஸோ, இது ஒரு டிபி. நான் இது யூடியூப்ல போட மாட்டேன் ப்ரோ. ஏன்னா, இது போட்டா எனக்கு சொல்லுங்க, சொல்லுங்க அப்படி. இன்ட்ராடேன்னு ஒரு வேர்டு சொன்னதுக்கே நெறைய பேர் வந்து இன்ட்ராடே கத்துக் குடுங்க அப்படின்றாங்க. ஸோ, இது ஒரு டிபி. இங்க ஒரு டிபி இருக்கு. இது பிரேக் ஈவன். பிரேக் ஈவன்னா நமக்கு இந்த ஹை எடுத்திருக்கான். ஏன்னா, லோவர் டைம் ஃப்ரேம்ல இது வந்து ஹையா இருக்கும். ஏன்னா நம்ம 1 மினிட்ல இருக்கோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் ஈவன், எஸ்எல், 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 பிரேக் ஈவன், பிரேக் ஈவன், எஸ்எல், எஸ்எல், டிபி. உங்களுக்கு எஸ்எல்ன்றது பாருங்க. இங்க 1ஆ, 2ஆ, 3, 3 எஸ்எல் இருக்கும். 7 லட்சம் ப்ரோ. 7 எஸ்எல்லா? 5 லட்சம். இருங்க நம்ம ஃபுல்லாவே கவுண்ட் பண்ணலாம். இங்க பாருங்க. இந்த வேற கலர்ல குடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இது இப்போ ஒரு புதுசா ஒரு டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது இந்த 1:6 வந்து எல்லாருக்கும் தெரியும். அதுல நான் புதுசா கொஞ்சம் அட்வான்ஸா கொஞ்சம் மூவ் ஆயி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஓகே தான். ஆனா கொஞ்சம் எஸ்எல் கொஞ்சம் அதிகமா வருது. இந்த பர்பிள் கலர் அத விட்டுருங்க. இது மட்டும் பாருங்க. இது 1 டிபி 1 அப்படி பேப்பர்ல கூட எழுதிக்கங்க ப்ரோ. 1 டிபி 1 எஸ்எல். ம். 1 டிபி 1 எஸ்எல். அப்புறம் இங்க ஒரு டிபி. இங்க ஒண்ணு இருக்கு டிபி. ஒரு எஸ்எல், ஒரு பிரேக் ஈவன், ஒரு எஸ்எல், 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 எஸ்எல். அப்புறம் 2 டிபி ப்ரோ. எழுதுறீங்களா? எழுதுறேன் ப்ரோ. 2 டிபி. அப்புறம் மறுபடியும் ஒரு 2 டிபி. அப்புறம் 1 டிபி, ஒரு எஸ்எல், இன்னொரு எஸ்எல், பிரேக் ஈவன், பிரேக் ஈவன், ஒரு எஸ்எல், ஒரு டிபி, ஒரு எஸ்எல், ஒரு பிரேக் ஈவன், ஒரு பிரேக் ஈவன், ஒரு டிபி, ஒரு டிபி,
டிபி, 2 டிபி, அடுத்தது 1 டிபி, இன்னொரு டிபி, ஒரு எஸ்எல், 1 டிபி, ஒரு பிரேக் ஈவன், 1 டிபி. அவ்வளோதான். மொத்தம் எத்தனை எஸ்எல், எத்தனை டிபி ப்ரோ? பிரேக் ஈவன் ப்ரோ விட்டுருங்க. ஒன் செகண்ட் ப்ரோ. ஆ ஓகே ப்ரோ. 16 டிபி. ஓகே ப்ரோ. 11 எஸ்எல். எத்தனை டிபி ப்ரோ? ப்ரோ 16 டிபி ப்ரோ. ஓகே ப்ரோ. 11 எஸ்எல், 5 பிரேக் ஈவன். ஓகே, 11 எஸ்எல், 16 டிபி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 பிரேக் ஈவன். ஓகே 6 பிரேக் ஈவன். ஓகே. இப்போ 16 டிபினா நம்ம எல்லா டிபிலையுமே ஆவரேஜா 1:3 மட்டும் போடலாம். ஓகேங்களா? டிபின்றது 1:3, எஸ்எல்ன்றது 1. ஓகேங்களா? அப்போ 16 டிபினா இன்ட்டு அப்படியே 3ன்னு டிவைட் பண்ணிட்டு 48 வருது. 16 ப்ரோ. 16 into 3 வந்துட்டு 48. 48 வருதுங்களா? அப்போ 11 எஸ்எல், ஏன்னா 1 தானே வரும். ஓகேங்களா? மைனஸ் பண்ணா நமக்கு எல்லாமே மைனஸ் பண்ணி 37% வருதுன்னு வச்சுக்கோங்களேன். பர்சன்டேஜ் தான். ஏன்னா இப்போ நம்ம 1% ரிஸ்க் எடுக்கணும்னா 3னா 3% ப்ராஃபிட், 1 வந்து 1% லாஸ். அப்போ 37%. இந்த 37% வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாளில் நடக்குதுன்னா 4 days 22 ஹவர்ஸில். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நான் பண்ணியிருக்கேன் நிறையா. அது நமக்கு சார்ட் வராது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா பண்ணியிருக்கேன். இதுவும் நிறைய, இது அதை விட பெரிய பர்சன்டேஜ். இப்போது இந்த இடத்துல 37% வந்து நான் சொல்கிறேன் ஆவரேஜாக. பட் இதில் மினிமம் 1:3 இருக்கும், மேக்ஸிமம் அதிகமாக இருக்கும். இது பாருங்கள் 1:3 இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 1:5.34 இருக்குது. இது 1:3 தான். ஆனால் இது எஸ்எல். இது 1:6.47, இது 1:3, 1:4.54. அதை விட அதிகமாக தான் இருக்கும். நம்ம எடுக்கிறது மினிமம் 1:3 இருக்கும், மேக்ஸிமம் அதிகமாக இருக்கும். இது பாருங்கள் 1:43 இருக்குது. அதுக்குள்ளே 1:10, 1:10. அடுத்தது 1:15, 1:14. இது டிபி 1:3, இது 1:3.7. ஸோ டிபிஸ் மட்டும் பார்க்கலாம். 1:8, 1:3, அதுவும் 1:3 மேலே இருக்குது. 1:4, 1:8, 1:6.22. ஸோ இந்த மாதிரி இருக்கும். அப்போது 1:3.78, அடுத்தது 1:3.72, இந்த மாதிரி இருக்கும். இந்த 37ன்றதை விட அதிகமாகவே வரும். ஸோ பட் நான் எடுக்கிற ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இது 1%க்கு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நான் எப்பயுமே எடுக்கிற ரிஸ்க்கு 0.5% மட்டும்தான். ஃபண்டட் அக்கௌண்ட்டில் 0.25 இந்த மாதிரி எடுப்பேன். பட் மேக்ஸிமம் 0.5 தான் வந்து எடுப்பேன். ஸோ இந்த மாதிரி என்ட்ரிஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டே கிடையாமல் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். இது எப்படின்னா லிக்விடிட்டிஸ் உள்ளே வராங்களா, இன்ஸ்டிடியூஷனல்ஸ் உள்ளே வராங்களா அப்படின்றத பேஸ் பண்ணின ஒரு என்ட்ரிஸ். ஓகேங்களா? இது சூப்பராக இருக்கும். இது நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம் ஆனாலும் யூஸ் பண்ணலாம். பட் அதிகமாக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் 1 minute போய்க்கிட்டோம்னா நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக இது பண்ணிடலாம். இதில் ஒரு ப்ரோ மணி மேனேஜ்மெண்ட், அதாவது ப்ரோ ப்ராஃபிட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். அது எப்படின்னா, நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த 37%ன்றது நீங்கள் இது ஃபுல்லாகவே உட்காந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு 2 என்ட்ரி நீங்கள் டிபி வந்து ஹிட் பண்ணால் போதும். வெறும் 2 என்ட்ரி. ஃபஸ்ட்டு நாள் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து பண்ணுறீங்களா, அதில் ஒரு 2 என்ட்ரி டிபி கண்டினியூஸாக ஹிட் ஆகணும். கண்டினியூஸாக ஹிட் ஆகலைனாலும் ஒரு 2 என்ட்ரி கண்டினியூஸாக ஹிட் ஆகிற வரைக்கும் நீங்கள் ட்ரேட் பண்ணால் போதும். ஓகேங்களா? இங்கே ஒரு என்ட்ரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எஸ்எல் அடிச்சிருச்சு. இது மறுபடியும் நம்ம ட்ரேடை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும். ப்ராஃபிட்டில் தான் இருப்போம். ஓகேங்களா? 3% ப்ராஃபிட்டில் இருப்போம். இந்த இடத்துல ஒரு ட்ரேடு, இங்கே எஸ்எல் ஹிட் ஆகுது. அப்போது இந்த இடத்துல பிரேக் ஈவன் ஹிட் ஆகுது. இங்கே நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருப்போம். இதில் வந்து ஒரு 1:3 பண்ணுறோன்னா இதில் 1 லாஸ் ஆகுது அப்படின்னா 2% ப்ராஃபிட்டில் தான் இருப்போம். ஸோ இங்கே வெயிட் பண்ணுறோம். இந்த இடத்துல எஸ்எல், இங்கே எஸ்எல் கண்டினியூஸாக எங்கேயாவது 2 டிபி.
இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டிபி, இங்கே ஒரு டிபி, அவ்வளோதான். இது 2 தான் முடிஞ்சு. ஓகேங்களா? இதில் நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 100% ப்ராஃபிட் பண்ணிடலாம். உங்கள் கேபிட்டலை க்ரோ பண்ணலாம். 2 டிபி. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு 4-5 டிபி பண்ணிட்டு எஸ்எல் அப்படி டிபி பண்ணிட்டு வரீங்கன்னா இன்னும் பெட்டர். இதில் இதை விட பெருசாகவே பண்ணிடலாம். அது நான் வந்து ஒரு ப்ரோ ப்ராஃபிட் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒரு இதை கொண்டு வரேன். சிம்பிள் தான், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். கொஞ்சம் அதை மாடிஃபிகேஷன் பண்ணி வச்சுருக்கேன். பட் இது ரியல் அக்கௌண்ட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா பெட்டர். ஃபண்டரில் அமௌண்ட் தரமாட்டான். ஏன்னா 100%க்குலாம் போயிட்டீங்கன்னா ப்ரீச் பண்ணி விட்ருவான். எதையா ஒன்று காரணம் சொல்லி ப்ரீச் பண்ணிவிடுவான். ஓகேங்களா? ரியல் அக்கௌண்ட்டுக்கு வந்துருங்க எல்லாருமே. வந்துட்டிங்கன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது வேறு லெவலில் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் எஸ்எல் அடிக்கும்போது பயப்படக்கூடாது. இங்கே ஒரு எஸ்எல், இங்கே ஒரு எஸ்எல் அடிக்கும்போது பயப்படாமல் ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? நமக்கு ப்ராஃபிட் வரும்போது பெருசாக வந்துடும். அண்டர்ஸ்டாண்டா? சரி, அதெல்லாம் நம்ம பார்ப்போம்.